பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 2 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். இந்த காலவெளியில நம்முடைய கிரியைகளுக்கு தேவன் பலன் தருகிறவராயிருக்கிறார். நாம் தேவனுக்காக செய்த செயல்கள், நாம் தேவனுக்காக பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து நம்முடைய கிரியைகளுக்கு கர்த்தர் பலனை தருகிறது நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிரியைகளுக்கு தேவன் பலன் தருகிறார் என்பதை நாம் எப்படி அறிவோம்? முதலாவதாக நெகேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இந்த காரியங்கள் எல்லாம் தேவனால் கைகூடி வந்தது என்று எங்கள் பகைஞர்கள் அறிந்தார்கள் என்று அங்கு நாம் வாசிக்கிறவங்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதை எப்படி நாம் அறிவோம் என்றால், நமக்கு ஒரு காரியம் கர்த்தர் செய்வார், அதை தேவன் கைகூடி வர பண்ணினார் என்பதை நாம் அறிகிறது மாத்திரமல்ல, நமக்கு எதிராய் இருக்கிற பகைஞரும் அதை அறிவார்கள். உங்கள் கிரியைகளை தொடரவும் நிறைவடையவும் எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் கைகூடி வர பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆகவே இந்த காரியம் கர்த்தராலே கைகூடி வந்தது என்பதை நாமும் அறிந்து கொள்வோம், நம்முடைய எதிரிகளை அறிந்து கொள்வோம். சோ ஆண்டவர் கைகூடி வரும்போது இந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, உங்கள் கைகளின் பலனை அவனுக்கு கொடுங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. கொடுக்கும்படி தேவன் கட்டளை கொடுப்பார். நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கும்படி தேவன் கட்டளை இடும்போது நாம் அறிந்து கொள்வோம், நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதை அறிந்து கொள்வோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 1 இருந்தவனிடத்திலிருந்து எடுத்து 10 வைத்தவனிடத்தில் கொடுக்கப்பட்டது, இது தேவன் தான் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தேவன் நம்முடைய கிரியைகளுக்கான பலனை கொடுக்கும் போது இந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதை அறிந்து கொள்வோம். மூன்றாவதாக சங்கீதம் 90வது சங்கீதம் 17வது வசனத்துல, உங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் எடுத்தது வேறு யாருக்கும் போகாதபடிக்கு அதை எங்களிடம் தங்கும்படியாக செய்தருளும் என்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை நம்மிடத்துல வைத்து உறுதிப்படுத்துகிறார். அதுதான் கர்த்தர் நம்முடைய கைகளின் கிரியைகளுக்கு பலனை உண்டு பண்ணுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்கள் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக இருக்கும் என்றால், மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் கிரியைகளுக்கு கர்த்தர் பலன் தருவார். அதை அறிந்து கொள்வதற்கான வழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நிச்சயமாக கைகூடி வருவாராக. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. உங்களுக்கு கொடுத்ததை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.